இன்றைக்கி ஒரு நல்ல கொஸ்டின் வந்திருக்குது. கரும்பு ஜூஸ், நம்ம சுகர், சீனி, இதில் எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குது. இதில் என்ன டிஃப்ரென்ஸுங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் சேம் சுகர் லெவல் தானே? சரி, டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 3 தவிர நான் 1-2 இன்க்ளூட் பண்ணுறேன். 100% ஆரஞ்சு பல்ப் அப்படின்னு போட்டிருப்பான், ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட், இதை மாதிரி எல்லாம் கூட இருக்கும். எல்லாத்தையும் ஒரே இதாக அட்ரஸ் பண்ணிடுவோம். இப்போது கரும்புங்கிறது ஒரு தாவரத்திலேருந்து டைரெக்டாக கிடைக்குது. டைரெக்டாக கிடச்சி நீங்கள் அந்த கரும்பை சாப்பிடும்போது, எஸ்பெஷலி பொங்கல் டைமில் எல்லாம் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடச்சிருது. ஓகே, 2வது நியூட்ரிஷன் கிடச்சிருது. 3வது சுகர் இருக்குது. இதில் என்ன ஆகுது, உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு டைரெக்டாக சுகர் ஏறுறது கண்ட்ரோல் ஆகுது. ஐ திங்க் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். 2வது அப்போ கரும்பு ஜூஸ் என்னங்க, அதுவும் அதே தானே, அந்த எக்ஸ்ட்ராக்ட் தானே, அதே தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அதில் உள்ள சக்கை இருக்குல்ல, சக்கையை நம்ம வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறது நார்ச்சத்து வெளியே போயிடுது. வெளியே போனோன்னா என்ன இருக்குது, சுகர், அந்த வைட்டமின் இருக்கும். ஓகே, வைட்டமின் மினரல்ஸ் இருக்கும், வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஓகே, நம்ம மெயினான இது வெளியே போயிடுது. என்னது, ஃபைபர் போயிடுது. ஓகே, இது செகண்ட் ஒன். 3வது இது சுகர் இல்லைன்னா சீனி. ஒன்று அது ஆர்டிஃபிஷியல், உங்களுக்கு நான் முன்னால் சொன்ன மாதிரி கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி எடுத்து ப்ராசஸ் பண்ணி வர்றதுனால உங்களுக்கு நியூட்ரிஷன் கண்டிப்பாக வரவே இருக்காது. 2வது பார்த்திங்கன்னா ஃபைபர் அப்படியே கண்டென்ட்டே கிடையாது. 3வது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது சுகர் அப்படி டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி லெவல் ஏறிடும். இப்போது நான் டெசிஷன் இஸ் யுவர்ஸ். 4வது நான் ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த 100% பல்ப்பு இதெல்லாம் போடுறாங்கல்ல, ஆட் பண்ணி அப்படி எடுக்க முடியாது. 2வது இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல். தட் இஸ் த செகண்ட் திங். 3வது நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அதை அதில் ஃபைபரோ இல்லை மினரல்ஸோ எதுவுமே கொடுக்க முடியாது. அதனால் அதெல்லாமே போலி, அது எல்லாமே அவாய்ட் பண்ணிடலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா கோக்கில் எல்லாம் 0% கலோரி, அதெல்லாம் பண்ணால் 0% கலோரி இருக்குங்க, அதை எடுத்து குடிச்சிடலாமா அப்படின்லாம் நிறைய கொஸ்டின் வரும். ஹோப் திஸ் இஸ் மச் யூஸ்ஃபுல். எஸ்பெஷலி எதெல்லாம் நேச்சர் சோர்ஸில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பீட்ரூட் ஜூஸில் சங்கீதாக்கா பார்த்தா அந்த சக்கையெல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு வெறும் ஜூஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ இதில் பார்த்தா ஃபைபர் போயிடுது. ஓகே, அதனால் அப்போ அதை என்ன பண்ணலாம், ஜென்ரலாக ஸ்மூத்தியாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைபரும் இருக்கும், யூ வில் ஹேவ் மினரல் ஆல்சோ. உங்களுக்கு அந்த வாட்டர் கண்டென்ட்டும் இருக்கும். சுகரும் ஆப்வியஸ்லி அதை ரீட்டைன் ஆகும். ஸோ whenever possible make it as a ஸ்மூத்தியாக பண்ணிடுங்க. ஓகே, நன்றி.